வெரி குட் மார்னிங். இந்த காலை வேளையில இந்த வீடியோ மூலமா உங்களை சந்திப்பதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஒவ்வொரு நாளும் வேத வசனங்கள் நாம் கேட்கிறோம். அதனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு விடுகிறது. தொடர்ந்து இந்த மாதம் முழுவதும் என்னுடைய அந்த மார்னிங் டிவோஷன்ல ரெடியூஸ் மீ டு லவ் என்கிற புத்தகத்திலிருந்து அன்பை குறித்து ஒவ்வொரு காரியங்களை கற்றுக்கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் கூட அன்பை குறித்து ஒரு காரியத்தை கற்றுக்கொள்ள போகிறோம். ஒரு வசனத்தை சேர்ந்து வாசிப்போம். 1 யோவான் 4வது அதிகாரம் 11வது வசனம். பிரியமானவர்களே, தேவன் இவ்விதமாய் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்திருக்க நாமும் ஒருவிடத்தில் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். ஆங்கிலத்தில் அழகாய் சொல்லியிருக்கிறது, dear friends, since God loved us that much, we surely ought to love each other. இவ்வளவு தூரம் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூற நாமும் மற்றவரிடத்துல அன்பு கூற கடனாளிகளா இருக்கிறோம். ஒவ்வொரு விஷயமா பார்த்தோம். அன்பு எவ்வளவு பெரியது என்பதை பார்த்தோம். எப்படி வார்த்தையினால அன்பு கூறுதுன்னு பார்த்தோம். எப்படி கிரியையினால அன்பு கூறுதுன்னு பார்த்தோம். எப்படி ஒரு மெட்டீரியல் திங்ஸை கொடுத்து அன்பு கூறுவது அப்படின்னு சில விஷயங்களை பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, how to love in thoughts. எப்படி சிந்தனையின் மூலமாய் அன்பு கூறுவது. ஆமாங்க, நீங்க யோசிச்சு பாருங்கன்னா, யுவர் தாட்ஸ் ஷேப்ஸ் யுவர் லைஃப். உங்களுடைய சிந்தனைகள் தான், உங்களுடைய எண்ணங்கள் தான் உங்க லைஃபையே ஷேப் பண்ணும். நம்ம என்ன யோசிக்கிறோமோ அது நம்மளுடைய வாழ்க்கையில அடிக்கடி நடக்குதுன்னு பாக்குறோம். நம்ம கூட நிறைய புத்தகங்கள்ல உலக மனிதர்கள்லாம் சொல்றதை பார்க்கிறோம். பாசிட்டிவ் திங்கிங் ப்ரொடியூசர்ஸ் பாசிட்டிவ் ரிசல்ட்ஸ். பாசிட்டிவா திங்க் பண்ணா பாசிட்டிவ் ரிசல்ட் வரும். எஸ், பைபிள் கூட நமக்கு அதுதான் சொல்லுது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அங்க வெளிப்படுதுன்னு பாக்குறோம். ஒரு நபரை குறிச்சு நம்ம தப்பாவே, நெகட்டிவாவே, ஈவிலாவே திங்க் பண்ணிட்டே இருந்தாங்கன்னா அந்த நபர் செய்வது எல்லாமே நமக்கு ஈவிலா தாங்க தெரியும். நீங்க நினைச்சு வேணா பாருங்க, நீங்க ஒரு இடத்துக்கு போகும்போது இந்த மனுஷன் எப்படியும் கண்டிப்பா என் மேல கோவப்படுவாரு, எப்படி நம்மளை சந்தேகப்படுவாரு, எப்படி நம்மளை திட்டதான் போறாரு அப்படின்ட்டே போனீங்கன்னா அவங்க செய்யற சின்ன செயல் கூட உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவா தான் தெரியும். பட் நீங்க அவங்கள பத்தி அன்பா திங்க் பண்ணீங்கன்னா, இல்ல அவர் நல்லவர் தான், நல்ல மனுஷன் தான், அவர் சரியாயிருவாரு, அவர் நல்லா வருவாரு, ஏதோ சின்ன விஷயம் தான் அப்படின்னு நீங்க அவரை குறிச்சு உங்க தாட்ஸ்லயே பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பா ரிசல்ட் ரொம்ப பாசிட்டிவ் இருக்கும். ஏன்னா பைபிள் அதான் நம்ம கற்றுக் கொடுக்குறது. தேவன் நம்மளை குறிச்சு ஒருபோதும் நெகட்டிவா திங்க் பண்றதே இல்லை. அவர் நம்மளை குறிச்சு என்னைக்குமே பாசிட்டிவா திங்க் பண்ற. என்னுடைய பிள்ளை, அவன் சரியாயிருவான், அவன் ஒரு நீதிமான், அவன் எனக்கு சொந்தமானவன் அப்படின்னு அவர் கிரியையில மட்டும் இல்ல, வார்த்தையில மட்டும் இல்ல, சிந்தனையிலும் நம் மீது அன்பு கொண்டு கொண்டே இருக்கிறார். ஏன்னா பைபிள் சொல்லுகிறது, என்மேல் நினைவா இருக்கிறவர். காட் இஸ் சோ தாட்ஃபுல். என்ன சார், நம்ம மேல அவர் ரொம்ப ரொம்ப நினைவான என்ன, நல்ல நினைவோடு கூட இருக்காரு. எப்பவுமே அவர் நம்ம நல்லதா நினைச்சு கொண்டிருக்காரு. அதன் மூலமா நம்ம இடத்துல அன்பு கூறுகிறார். நாமும் ஒரு இடத்துல அன்பு கூறும் பொழுது இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா, இந்த சிந்தனையிலிருந்து, இந்த அன்பு சிந்தனையிலிருந்தே ஸ்டார்ட் ஆகும். நீங்க ஒருவேளை நல்லா கொடுக்கலாம், ஒருவேளை நல்லா அன்பா சொல்லிடலாம், இப்படி எல்லாம் சொல்லிட்டு ஆனா நீங்க மனசுல இவன் இப்படி இருக்கான், இவன்கிட்ட இப்படி இருக்கணுமா, இவன் மோசமான ஆளு, ஆனா என்ன பண்றது பைபிள் சொல்றதுனால பண்றேன் நீங்க நினைச்சீங்கன்னா அது வேஸ்ட்டுங்க. நீங்க அன்பை எங்க இருந்து ஆரம்பிக்கணும்னா உங்களுடைய தாட்ஸ்ல இருந்தே ஆரம்பிக்க. நீங்க இந்த தாட்ஸ்ல இருந்து ஆரம்பிக்கிறது எவ்வளவு எஃபெக்டிவ்னா ரொம்ப 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 எஃபெக்டிவானது. ஜாய்ஸ் மேயர் அவங்க புத்தகத்துல சொல்றாங்க, அவங்க வீட்டுல ஒரு முறை கிறிஸ்துமஸ் டயத்துல கிறிஸ்துமஸ் ட்ரீ ஒண்ணு வச்சிருக்காங்க. அவங்க எப்பெல்லாம் அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீயை பார்த்தாங்களோ அப்பெல்லாம் இது நல்லா இல்லைல்ல, இந்த ட்ரீ நல்லாவே இல்லைல்ல, இந்த ட்ரீ ரொம்ப அசிங்கமா இருக்குல்ல, இந்த ட்ரீ இந்த இடத்துக்கு பொருந்தவே இல்லைல்ல, இப்படி யோசிச்சுட்டே இருந்தாங்களாம். அதனால அவங்க அந்த ட்ரீ ரொம்ப விலை கொடுத்து வாங்கியும் கூட அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ அவங்க பாக்குறப்பெல்லாம் அவங்களுக்கு நெகட்டிவான ஒரு தாட்டை தான் கொண்டு வந்துட்டே இருந்துச்சாங்க. ஆனா அவங்க ஹஸ்பண்ட் அதை பார்த்தப்ப இந்த ட்ரீ நல்லா இல்லை, அப்ப நல்லா இல்லைன்னா நல்லா இருக்கிற விஷயத்த செய்யணும்னு சொல்லி முதல்ல தாட்ல கொண்டு வந்து, இது நல்லாதான் இருக்கு, சில விஷயங்களை ஆட் பண்ணா இந்த ட்ரீ ரொம்ப பார்க்க அழகாயிருன்னு சொல்லி சில விஷயங்களை, சில கிஃப்ட் பாக்ஸ் எல்லாம் அதை தொங்க விட்டு அந்த ட்ரீ ரொம்ப அழகா மாத்திருக்காரு அவங்க ஹஸ்பண்ட். இன்னொரு நாள் அந்த அம்மா அந்த ஊழியத்தெல்லாம் முடிச்சுட்டு ஜாய்ஸ் மேரமா வீட்டுக்கு வரும்போது அந்த மரத்தை பார்த்துருக்காங்க, அந்த கிறிஸ்துமஸ் ட்ரீ ரொம்ப அழகா இருந்திருக்கு. அப்பதான் அவங்க யோசிச்சிருக்காங்க, ஹஸ்பண்ட கேட்டிருக்காங்க, எப்படி இது அழகாக்குனீங்க? இல்ல, நான் பார்க்கும் போதே இது நல்லா தானே இருக்கு, சில ஆட் ஆன் பண்ணா போதும் அப்படின்னு ஒரு பாசிட்டிவான எண்ணங்களோட பார்த்தேன், எனக்கு இது அழகா தான் தெரியுது அப்படின்னு சொன்னாங்க. அப்பதான் அந்த அம்மா கிளிக் ஆச்சான், ஆமல்ல நம்ம பார்க்கும் போதே அதை ஒரு நேர்மறையான எண்ணத்தோட பார்க்கல, நம்ம பார்க்கும் போதே நெகட்டிவா எதிர்மறையான எண்ணங்களோட அதை பார்த்துட்டு இருந்தோமே, அதனாலதான் அதை நமக்கு அழகா தெரியல. இன்னைக்கும் வாழ்க்கையில சில நபர்களை ஏன் நம்மளை நேசிக்க முடியல, ஏன் அந்த நபர்களை குறிச்சு நல்ல விஷயம் வரலன்னா அந்த நபர்களை குறிச்சு நம்ம நல்லது யோசிக்கிறதே இல்லைங்க. ஒருத்தரை குறிச்சு நீங்க எதுக்கு தீனி போடுறீங்களோ அது உங்களுக்குள்ள வளரும். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க ஒரு நபரை குறிச்சு கெட்ட விஷயங்களை உங்களுக்குள்ள தீனி போட்டே இருந்தீங்கன்னா அந்த நபரை குறிச்ச கெட்ட எண்ணங்கள் தான் வளரும். அந்த நபரை குறிச்சு நல்ல எண்ணங்களை நீங்க தீனி போட்டுக்கொண்டு அதவே நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா நல்ல எண்ணங்கள் வளரும். வாட் யூ ஃபீட் வில் க்ரோ. நீங்க எதுக்கு தீனி போட இந்த காலை வேளையில காத்திருக்கீங்க? நபர்களை குறித்து தீய எண்ணங்களையா அல்லது நல்ல எண்ணங்களையா?
உங்க கணவன், உங்க மனைவி, பிள்ளைகள் ஒருவேளை மோசமான நபர்களா இருக்கலாம், மேபி இருக்கலாம் உங்க ரிலேஷன்ஷிப். இப்படி யார் இருந்தாலும், ஏன் உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள், இல்ல உங்களுக்கு முன்னாடி உங்களுக்கு தவறு செஞ்சவங்க, அவங்ககிட்ட மோசமான விஷயங்கள் இருக்கலாம். அப்படி மோசமான விஷயங்கள் இருந்தாலும் நீங்க என்ன பண்ணுங்க, அவங்க குறிச்சு நல்ல விஷயங்களை மட்டும் யோசிச்சுட்டே இருங்களேன். அவங்க எப்படி இருக்காங்கன்னு தெரியாது, நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா மாறிடும், சிந்தனைகள் ரொம்ப அழகா மாறிடும். நடக்கிற எந்த மோசமான விஷயங்களுமே உங்களை பாதிக்கவே பாதிக்காது. எதுவுமே உங்களுக்கு பெருசாவே தெரியாது. ஏன்னா நீங்க தான் பாசிட்டிவான எண்ணங்களோட இருக்கீங்களே, நீங்களாம் சிந்தனையிலே அவங்களை அன்பு கூற ஆரம்பிச்சீங்களே, உங்களை எதுவுமே தடுக்கவே முடியாது. ஸோ இந்த காலை வேளையில அதை கற்றுக்கொள்ளுங்க. யாரெல்லாம் சிந்தனையில இப்ப வீடியோ பார்த்துட்டு கூட சில நபர்கள் உங்களுக்கு நினைவுக்கு வரலாம், அந்த நபர்களை கூட உங்க சிந்தனையிலே நேசிக்க ஆரம்பிங்கள். ஆண்டவர் உங்க வாழ்க்கையை இந்த காலை வேளையிலிருந்து ரொம்ப அற்புதமாய் மாற்றி விடுவார். சிந்தனையில் நேசிக்க தேவன் உங்களுக்கு உதவி செய்வார். இந்த வசனம் சொல்லப்பட்டது போல நாம் ஒருவரை ஒருவர் நேசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸோ கடனாளிகளா இருக்கிறோம், அப்படியே நேசிக்க ஆண்டவர் உதவி செய்வாராக. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ. ஹேவ் அ கிரேட் டே.